இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆலூர் ஷானவாஸ் நேர்காணல பார்த்தேன். அவருடைய கருத்துக்கள் ஏற்புடையது தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் எந்த ஸ்டாண்டில் நின்று அந்த கருத்துக்களை சொல்றாரு? விசிக ஸ்டாண்ட்ல நின்று பேசுறேன்னு சொல்றாரு. இல்ல, திமுக ஸ்டாண்ட்ல நின்று சொல்றாரு. வேங்கவேல் பிரச்சனைய திமுகவும் திமுக தலைமை வாக்கு வங்கி அடிப்படையில் பார்த்தாங்க. சேலம் மொதியத்தூர்ல இன்னமும் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல, கால் மேல கால் போட்டிருக்காரு. அது குறித்து நாங்கள் போராடிக்கலாம். அது குறித்து போராடுறீங்க. அமைச்சரவையில் இடம்பெற்றுக் கொண்டு போராடுறோம்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறது? அமைச்சரே சொல்லியிருக்காருல, எனது தலைமையில் திறக்கப்படும் சொல்லியிருக்கேன். அதுல முதலமைச்சர் கலந்துக்கிறாரா இல்லையாங்கிறது செகண்டரி. இல்ல, திமுக போட்ட அதிகாரிகள் எல்லாம் தாவேக அரசு மாத்துதுன்னா தேர்தல் ஆணையம் போட்ட அதிகாரியை ஏன் மாத்தல அப்படிங்கறதான அவர் வைக்கிற சார்ஜ். ஒன்றிய அரசுடைய ஆளா இல்லை அப்படின்னு தோணுதுன்னா ஏன் அவரை தூக்கணும்? உங்களுடைய பேட்டியில் முழுக்க முழுக்க திமுக சரி, தாவேக தப்பு என்பதுதான் இருக்கு. அதான் தொனி ஒலிக்குது. இந்த தொனியை எப்படி கேள்விக்கு உள்ளாக்காம இருக்க முடியும்? கடந்த காலங்களில் சங்கத்தமிழன், ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் மாற்று கருத்து வைக்கும் பொழுது இதே மாதிரியான நிலைப்பாடு தானே விசிக எடுத்துச்சு, அமைதியாக தானே இருந்தாங்க. ஷானவாஸ் மீது ஏன் நடவடிக்கை இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இது வரைக்கும் எடுக்கல. எங்கள் தலைவர் வந்து அதை அந்த முடிவெடுக்காதது எங்களுக்கு விமர்சனம் உண்டு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த். வணக்கம்ண்ணா. வணக்கம். விசிகா உள்ள என்ன நடக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழகத்தில் எல்லோராலும் வாதிக்கப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்குது. விசிகா சார்பாக ஒரு நபர் அமைச்சராக அங்கே பொறுப்பேற்றிருக்கார், வன்னியரசு இருக்கிறார். விசிகாவினுடைய முதன்மை செயலாளராக சமீபத்தில் பொறுப்பு வழங்கப்பட்ட ஆலூர் ஷானவாஸ் அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை பொது வெளியில் வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவினுடைய கைப்பாவையாக தாவேக அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதுதான் விசிகாவின் நிலைப்பாடா? இல்லை தொடர், ஆலூர் ஷானவாஸ் எனக்கு நண்பர். கிட்டத்தட்ட நாங்கள் கட்சி ரீதியான நண்பர்கள் மட்டுமல்ல, நான் படிக்கிற காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே நானும் ஒரு நண்பர். அவருடைய கருத்துக்கள் நானும் பார்த்தேன், முழுமையாக அவருடைய நேர்காணலை பார்த்தேன். அவருடைய கருத்துக்கள் வந்து பெரும்பாலும் ஏற்புடையது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன சிக்கல் இருக்குன்னா, அவர் எந்த ஸ்டாண்டில் நின்று அந்த கருத்துக்களை சொல்கிறாரு? விசிக ஸ்டாண்டில் நின்று பேசுகிறேன்னு சொல்கிறார். இல்லை, திமுக ஸ்டாண்டில் நின்று சொல்கிறார். திமுகவை அவர் வந்து விமர்சனம் பண்ணாரா? நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரே ஒரு விஷயத்தை திமுகவை வந்து நியாயப்படுத்துகிறாரு, நம்மளும் ஏற்றுக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்னருக்கு திமுக வந்து இடம் கொடுக்கல, கவர்னர் RN ரவி அதிகாரம் செலுத்துவதற்கு இடம் கொடுக்கல, அதே போல் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை வந்து பின்னுக்கு தள்ளுவதற்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அதை தாவேக அரசு அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தும் கூட, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அவருடைய கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது. ஆனால் திமுக தான் சரி, தாவேக தவறு என்று பேசுவது தான் சிக்கலாக இருக்குங்க. திமுக சரி என்று அவர் சொல்வது என்பது என்னை பொறுத்தளவுக்கு அது சரி கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து திமுக எந்தெந்த ஸ்டாண்டில் வந்து உறுதியாக நின்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திமுக உறுதியாக நிற்பதற்கு அடிப்படை காரணம் விசிகா, அதையும் அவர் சேர்த்தே சொல்லியிருக்கணும். அதை வந்து பெரும்பாலும் அதை வந்து சொல்ல தவறியிருக்கார். அதில் இன்னும் சொல்லப்போனால், நாங்கள் திமுகவோடு நின்றதற்கான ஒரே ஒரு புள்ளி எதுன்னு கேட்டிங்கன்னா சனாதன எதிர்ப்பு தான். பாஜக RSS போன்ற சங்க பரிவாரங்களுக்கு இந்த தமிழ் மண்ணில் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது என்கிற அந்த ஒரு புள்ளி தான். வேறு எந்த புள்ளியும் தேட முடியல. காரணம், அவர்கள் கொள்கை வைத்திருக்கலாம், ஆனால் நிலைப்பாட்டில் மிக மோசமான தடுமாற்றங்களை சந்தித்தார்கள் என்பதை மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வந்து சமூக நீதி அதான் திமுகவுடைய கொள்கை. சமூக நீதியை திமுக வந்து கடைபிடிக்கிறதா? சமூக நீதி அடிப்படையில் செயல்படுகிறதா? இந்த கேள்வியை ஷானவாஸ் எழுப்ப வேண்டுமா இல்லையா? இதே ஷானவாஸ் அவர்கள் MLA-வாக இருந்தபோது வேங்கவேல் பிரச்சனை நடந்தது. வேங்கவேல் பிரச்சனையை திமுகவும் திமுக தலைமை என்னவாக பார்த்தது? திமுகவும் திமுக தலைமை அதை வாக்கு வங்கி அடிப்படையில் பார்த்தாங்க. அங்கே வந்து அந்த குற்றத்தை செய்தவர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், தலித்துகளுக்கு எதிராக செஞ்சவங்க. குடிநீர் தொட்டியில் வேங்க வயலில் மனித கழிவை கலந்த
அந்த பத்மா என்கிற நபர், அவருடைய கணவர் முத்தையா ஆகியோர் வேற ஒரு பெரும்பான்மை, அந்த பகுதியில் பெரும்பான்மை சமூகத்தை ஒரு 4-5 தொகுதி அவங்க தான் தீர்மானிப்பாங்க, அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தீர்மானிப்பாங்க. இன்றைக்கி அங்கேருந்து ரகுபதி, முன்னாள் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெறாரு, மெய்யநாதன் வெற்றி பெறாருன்னா அது தீர்மானிக்கிற சக்திகள் அந்த சமூகத்திற்கு இருக்கிறது. நான் பேரை சொல்ல விரும்பலை. இப்போ விசிக கடந்த காலத்தில் வேங்கவேல் பிரச்சனைக்கு எதிராக போராடினாங்க, தலைவர் திருமாவளவனும் போய் பார்த்தாரு. திமுக சரியில்லை அப்படின்னா இப்போ தாவேக்க என்ன பண்ணுச்சு? அந்த வழக்கு அப்படியே தானே இன்னமும் இருக்குது. திமுகவுடைய நிலைப்பாடு தானே தாவேக்காவும் ஃபாலோ பண்ணுது. அப்படி இல்லை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லிடுறேன். அப்போது யார் பாதிக்கப்பட்டானோ பாதிக்கப்பட்டவனே குற்றவாளியாக மாற்றியது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? அவர்களை கைது பண்ணலை அப்படிங்கிறது விட்டுருங்க, அது செகண்டரி. பட் பாதிக்கப்பட்டவனே அந்த தண்ணியை குடித்து எவன் குற்றியரும் கொலையுருமாக உயிருக்கு போராடினானோ, எவனுடைய குழந்தைகள் போராடியதோ, எந்த பெரிய வயதானவர்கள் மிகப்பெரிய உடல் உபாதைகளுக்கு ஆளானார்களோ அவர்களையே யார் இங்கே மனித கழிவு கலந்திருக்கிறது என்று சொன்ன ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு தம்பி முரளிராஜாவே இன்னைக்கு குற்றவாளியாக மாற்றிருக்கிற கொடுமை இருக்கிறது அல்லவா? அது திமுக ஆட்சி நடந்துச்சே. எங்கள் தலைவர் கொதிச்சு எழுந்தார், இந்த குற்றப்பத்திரிகை ஏற்க மாட்டோம்னு சொன்னார். இதே தலித்துகளே குற்றம் சாட்டி அவர்களை நீங்கள் குற்றவாளியாக சொல்லி அவர்களை கைது செய்தால் நாங்கள் விடமாட்டோம் என்று எச்சரித்தாரே தமிழ்நாடு அரசுக்கு. அன்னைக்கு கூட்டணியில் இருந்தாலும் கூட அன்னைக்கு இதை ஷானவாஸ் சுட்டி காட்டலையே. இல்லை, அன்னைக்கு கூட்டணியில் இருந்தப்போ விசிக்கு எதிர்த்துச்சு இல்லை, அது மாதிரி இன்னைக்கு ஷானவாஸ் எதிர்க்கிறார், அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இல்லை, அதாவது என்னன்னா அதுக்கு எதிராக ஷானவாஸ் அதை சுட்டி காட்டியிருக்கணுங்கிற இந்த பேட்டியில், அவருடைய பேட்டியில் சுட்டி காட்டியிருக்கணும். சுட்டி காட்டலையே. இந்த விஷயங்கள்லாம் தானே எங்கள் தலைவர் சொன்னார். திமுக கூட்டணி நாங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் வலிகளோடும் வேதனைகளோடும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு என்கிற அந்த புள்ளியில் நாங்கள் நிற்பதற்காக நான் இந்த வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஏன் ஷானவாஸ் இதை சுட்டி காட்டல? எப்படி திமுக சரி? திமுக சரி என்று சொன்னால் இன்னைக்கு எது சமூக நீதின்னு நான் கேட்குறேன். ஷானவாஸ் அவர்களுக்கு கேட்குறேன், என்னுடைய நண்பருக்கு கேட்குறேன், எது சமூக நீதி? 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் ஒரு ஆட்சி நடக்குது. சனாதனத்தின் பார்வையில் சொல்லப்போனால், மனுநீதியின் பார்வையில் சொல்லப்போனால் சூத்திரர்கள் ஆட்சி நடக்குது, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது. 1916 இன்னைக்கு 1926, 110 ஆண்டுகளுக்கு மேல் நடக்குது. இன்னைக்கு பெரியாருக்கு பிறகு வந்த திமுக, அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள், அதிமுக கூட விடுங்க, டைலூட் ஆச்சு. அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து அது டைலூட் ஆயிடுச்சு. அது திராவிட கொள்கையில் ஊன்றி நின்ன கட்சி இல்லை எப்போதும். ஆனால் திராவிட கொள்கையில் ஊன்றி நிற்கிற கட்சி என்று கிளைம் செய்து கொள்ளக்கூடிய, பிரகடனப்படுத்தக்கூடிய திமுக ஏன் இதுவரை ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவதற்கான முயற்சி எடுக்கலை? அதை கேட்டால் அது கட்சி முடிவு, அது எப்படி முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு திராவிட இயக்க தலைவர்கள் பேசுகிறாங்க. ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகலை இந்த மண்ணில்? தமிழ்நாட்டில் மிக மோசமான பார்ப்பனியம் கோலோச்சக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் 3-4 முறை முதலமைச்சர் ஆகிவிட்டார். பீகாரில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிராவில் தலித் முதலமைச்சர் ஆகிவிட்டார். இப்போ நீங்கள் பல மாநிலங்களில், பார்ப்பனியம் கோலோச்சுகிற மாநிலங்களில் தலித்துகள் முதலமைச்சராக இருந்து விட்டார்கள், இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில், சமூக நீதி மண்ணில் 1916 இன்று வரை 26 வரை ஒரு தலித் முதலமைச்சராக ஏன் வர முடியவில்லை? அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? திக பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? திராவிட இயக்கங்கள் பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? இது குறித்து அன்பு நண்பர் ஷானவாஸ் அவருடைய கருத்து என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, சொல்ல வேண்டுமா இல்லையா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம். 1990களிலிருந்து இந்த முழக்கம். ஆனால் ஆட்சியிலும் பங்கு தர மாட்டோம், அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டோம், அது தமிழ்நாட்டுக்கு ஒத்தே வராது என்று திமுக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்வது எந்த விதத்தில் ஏற்புடையது? அதுதான் சமூக நீதியா? ஏன் ஒத்து வராது? நான் மாமன்னல்ல கேள்வி கேட்ட மாதிரி தான். அது உதயநிதி ஸ்டாலின் நடித்திருந்தாலும் அவர் நடிகர் தானே. அதில் மாமன்னல்ல கேள்வி கேட்பாங்கல்ல, உங்கள் அப்பா எங்களுக்கு நேரம் உட்கார மாட்டார், அதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது உதயநிதி கேட்பார், நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்பார். அவர் உட்கார்றதுக்கு நீ சொன்னீங்களாங்க, அப்போ தான் பிரச்சனையா. அதுபோல் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு யார் சொல்வது? சமூக நீதியை பேசுகிற திமுக சொல்லலாமா? ஏன் ஒத்து வராது? உங்களுக்கு மனசு இல்லை, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க மனசு இல்லை. அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு நடக்குது தாவேக்கா ஆட்சியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறாங்க?
ஏன் வந்து உங்களுக்கு அந்த மனசு இல்லை? அப்போ இதுவே சமூக நீதிக்கு எதிரானதா இல்லையா? ஏன் இது குறித்து ஷானவாஸ் கேள்வி கேட்கல? இது வந்து பெரியாரியத்துக்கு எதிரானதா இல்லையா? அதிகார பரவலுக்கு எதிரானதா இல்லையா? அதிகார பரவலுக்கு வந்து இது முற்றிலும் எதிரானதா இல்லையா? ஷானவாஸ் இதை கேட்டிருக்கணுமா இல்லையா? திமுகவுடைய இந்த குறைகளை, இந்த மிக மோசமான அநீதிகளை சுட்டி காட்டிவிருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் ஷானவாஸுக்கு இதெல்லாம் கண்ணு தெரியாமல் போனது என்று நான் கேட்கிறேன். இல்லை, அவர் வைக்கிற குற்றச்சாட்டில் நம்மளால் எதுவும் மறுத்து பேச முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு கொடுத்தது அதெல்லாம் ஓகே, ஆனால் ஆட்சியில் பங்கு பெற்றுக்கொண்டு இந்த அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது என்ன செய்யுது? மாநில உரிமையை விட்டு தராங்க, பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு ஒரு முக்கியமான சார்ஜ் வைக்கிறாரு. அப்படி வந்து எந்த ஒரு தேசிய கீதம் 2 முறை பாடப்படுது, தமிழ் தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது, யூஜிசியில் 3 பேர் உறுப்பினர் 5 பேராக மாற்றப்படுகிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், அவருடைய இந்த குற்றச்சாட்டுகளில் நாங்களும் உடன்படுகிறோம். இந்த குற்றச்சாட்டு இந்த சூழல் இருப்பதனாலேயே பாஜக பின்புலத்திலிருந்து இயக்குகிறது என்பது அது தவறானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிருத்திவி. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஸ்டாலினோட ஸ்டைல் ஒன்றா இருக்கும், திமுக ஸ்டைல் ஒன்றா இருக்கும், தாவேக்கா ஸ்டைல் இன்னும் ஒன்றா இருக்கும். இப்போ தாவேக்கா என்ன நடக்குது, விஜய் என்ன நடக்குதாருன்னா, நாம் வந்து மாநிலத்துக்கான உரிமைகளை, மாநிலத்திற்கான நலன்களை நாம் வந்து எப்படியாவது ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டும். அதற்கு அவர்களை வந்து நாம் வந்து ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும் என்பதை போல ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். அதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு கொடுக்கறது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனால் அதில் கவனமாக இருக்குன்னு நம்ம சொல்ல வர்றோம். அதுக்காகவே பாஜக இயக்குகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பாஜக இன்னைக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற RSS பாஜக. அப்படி இருக்கிற இந்த சூழல்ல காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் 59 வருஷம் கழிச்சு அமைச்சர் 2 அமைச்சர் கொடுத்திருக்காரு விஜய். அது பாஜகவுக்கு எதிரானது இல்லையா? அது மட்டுமல்ல, தான் முதலமைச்சராக பதவியேற்கிற பொழுது மேடையிலே ராகுல் காந்தியை கொண்டு வந்து உட்கார வச்சு பதவியேற்றாரு. அது பாஜகவுக்கு எதிரானது இல்லையா? இல்லை, அந்த 2 அமைச்சரில் ஒரு அமைச்சர் தான் சொல்கிறாரு, மாநில அரசுகளே வந்து துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் இருக்குன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அது ஆளுநர்கிட்டே இருக்கலான்னு அமைச்சர் விஸ்வநாதன் சொல்கிறாரு. இன்னொன்று, பாஜகவை எந்த இடத்துல எதிர்க்கிறாரு? நீங்கள் திமுக கடந்த காலங்களில் பாஜக எதிர்த்துச்சுன்னா அதுக்கு ஸ்ட்ராங்காக விசிக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி விசிக தாவேக்காவோட இருக்கிறப்ப எந்த இடத்துல விஜய் கடுமையாக பாஜக எதிரான விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. எந்த இடத்துல வைக்கலன்னா நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ராகுல் காந்தி அங்கே மூக்கு உடைக்கப்பட்டார் போலீஸாரால், செருப்பு காணா போணுச்சு. அதற்கு எத்தனை முறை அழுத்தம் கொடுத்தப்பறம் தானே அடுத்த நாள் அறிக்கை வருது, அதுவும் கடுமையாக பாஜகவை கண்டிக்கல அப்படின்னு தானே ஷானவாஸ் சொல்கிறாரு. அது அதான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுவெல்லாம் நமக்கும் இந்த குறைகள் உண்டு, இதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி திரும்பி திரும்பி நான் என்ன கேட்குறேன்னா, எந்த நிலைப்பாட்டில் இருந்து, யாருடைய பார்வையிலிருந்து, யாரை சரி என்று சொல்லிவிட்டு நீங்கள் பேசுகிறீர்கள் என்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, இது விசிக இந்த மாதிரி கடந்த காலங்களையும் பண்ணியிருக்கு இல்லையா? விசிகாவில் ஜனநாயகம் இருக்குது. கடந்த காலங்களில் சங்கத்தமிழன், ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் மாற்று கருத்து வைக்கும் பொழுது இதே மாதிரியான நிலைப்பாடு தானே விசிக எடுத்துச்சு, அமைதியாக தானே இருந்தாங்க. இப்போ தானே நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குல்ல. இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ எங்கள் தலைவரை பொறுத்தளவுக்கு, எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு, நாங்கள் கருத்து சுதந்திரத்தில் எந்த தடையும் போடுறதில்ல, எங்கள் தலைவர் தடை போடுறதில்ல. நீங்களே தெரியும், ஒரு கட்சிக்குள்ளே வந்து எதிரும் புதிருமான கருத்துக்கள் அதிகமான மோதுகிற இடம் விசிகாவாக தான் இருக்கும். அதற்கு வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு இடம் கொடுக்குறாரு எங்கள் தலைவர், அதுக்கு அனுமதி இருக்குது. இப்போ இறுதி முடிவு என்பது எங்கள் தலைவர் எடுப்பார். அந்த வகையில் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை வந்து எடுப்பது மிக தாமதமானுச்சு. ஏன்னா அவருடைய கருத்து, அவர் பேசுகிறாரு, அவரை கூப்பிட்டு இது கட்சி நிலைப்பாடு இல்லை, நீங்கள் இப்படி பேசக்கூடாதுனால எங்கள் தலைவர் பல முறை சொல்கிறாரு. அவர் மீண்டும் மீண்டும் மீறி செய்யும்போது தான் அவர் மீது நடவடிக்கை போகுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இப்போ ஷானவாஸ் மீது ஏன் நடவடிக்கை இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இது வரைக்கும் எடுக்கலை. கடந்த காலங்களில் பேசினவங்க இதே மாதிரியான கல்ச்சர் தானே விசிகாவில் இருக்குது. ஒரு ஆட்சி கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்க மீதான விமர்சனம் விசிகாவில் தொடர்ந்து வைக்கப்படுது தானே. திமுக ஆட்சியிலும் வைக்கப்பட்டுச்சு, தாவேக்கால இன்றைக்கி ஷானவாஸ் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா விஷயத்தை அதனால தான் சுட்டி காட்டுறேன். எவ்வளவு விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து காத்திருந்தோம் நம்ம, எவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணார். அதாவது என்ன, முதலமைச்சருக்கு எதிராக பேசினார், கூட்டணி நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசினார், தலைவருடைய கருத்துக்கு முந்திக்கிட்டு இவர் ஒரு கருத்தை சொன்னார். இப்போ என்ன சொல்ல, உதயநிதி ஸ்டாலினை வந்து மிக மோசமாக விமர்சனம் பண்ணார். கூட்டணியில் இருந்து கொண்டு அதை செய்யக்கூடாது, அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும் பொழுது அதற்காக திமுக தலைவர்களே வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு பேசுகிறாரு, வந்து
திரும்ப வந்து விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆராசாவே வந்து பேட்டியே கொடுத்தாரு. அப்போ எடுத்தங்கவுத்தான்னு முடிவு எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது. ஷானவாஸுடைய கருத்து அவருடைய சுதந்திரமான உரிமை, அது ஒரு ஜனநாயக உரிமை. அப்போ அவருடைய கருத்து வந்து அனுமதிக்கப்படுகிறது, அவர் சொல்லுவதற்கு ஒன்றும் தடை கிடையாது. ஆனால் இது கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படுகிற வகையில், கூட்டணியை வந்து உடைக்கிற வகையில், மக்கள் நலனுக்கு எதிராக செல்லுகிற வகையில் தொடர்ந்து இது இருக்குமானால் அது குறித்து நிச்சயமாக பரிசீலனை இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் மாநில உரிமையில தானே ஊன்றி நிற்கிறாரு. மாநில உரிமைக்கு எதிராக அந்த அரசு நடந்துக்குது. ஆளுநருடைய அதிகாரத்துக்கு இது அடிபணியுது. இந்த மாதிரியான விமர்சனம் தானே வைக்கிறாரு. பாஜக அந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் தலைமைச் செயலாளராக ஏன் போடுறாங்க, அவங்களே ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க? இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், சாய்குமாரை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துச்சு. சாய்குமார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், சரிதானா? இப்போ சாய்குமார் நிர்வாகம் நல்லா பண்ணுறாருன்னு அவர் முதலமைச்சர் முடிவு பண்ணுறாரு, அந்த அரசு நினைக்குதுன்னா அவரை தூக்கணுன்னு அவசியம் இல்லை. இவங்க கொடுத்ததுக்காக தூக்கணுன்னு ஒரு தேவை இல்லையே. இப்போ உண்மையிலே வந்து சாய்குமார் வந்து அவங்களுடைய ஆப்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே நிர்வாகம் சரியாக பண்ணுறாரு, அந்த மாதிரியான வந்து கலர் இல்லை, அல்லது இவர் அப்படிப்பட்ட ஒன்றிய அரசனுடைய ஆளாக இல்லை அப்படின்னு தோணுதுன்னா ஏன் அவரை தூக்கணும்? இல்லை, திமுக போட்ட அதிகாரிகள் எல்லாம் தாவேக்கா அரசு மாற்றுதுன்னா பாஜக, அதாவது தேர்தல் ஆணையம் போட்ட அதிகாரியை ஏன் மாற்றலை அப்படிங்கிறதான அவர் வைக்கிற சார்ஜாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து திமுக போட்ட அதிகாரின்னு அருணை கொண்டாந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கும்பொழுது எங்கள் தலைவர் திருமாவளவன் சொல்லி தான் போட்டாங்கன்னு சொன்னாங்க, அவரையும் மாற்றினாங்க. அப்போ வந்து விசிகா போட்ட அதிகாரியை மாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு க்ரைட்டேரியா கிடையாது, இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அது அவங்களுடைய நோக்கங்களுக்கு, அவங்களுடைய வந்து செயல்பாடுகள், நிர்வாகத்திற்கு சரியானவர்கள் யாராக இருந்தால் என்ன அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படின்னு சொன்னாக்கா திட்டத்துக்கெல்லாம் பேர் மாற்றுறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் திட்டத்தையெல்லாம் தூக்கிட்டாங்களா? திமுக கொண்டு வந்த திட்டங்கிறதுனாலே தூக்கிட்டாங்களா? பேர் மாற்றுறது வந்து ஜெயலலிதா காலத்துலேயும் உண்டு, கலைஞர் காலத்துலேயும் இருந்தது. அது வந்து இவங்க பேர் மாற்றுறாங்க. நீங்கள் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது பச்சை கலரில் எல்லா அரசு அலுவலகங்களும் எழுதியிருக்கும், கலைஞர் வரும்போது அதை வந்து மஞ்சள் கலரில் மாற்றுவார். இதெல்லாம் வந்து இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் ஒரு மூல காரணம் என்று சொல்ல முடியாது. இப்போ நான் திரும்பி உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் திமுகவுக்கு க்ளீன் செட்டு கொடுப்பது எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். திமுககிட்ட குறைகள் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று ஐயோ முறையோன்னு கத்திக்கிட்டு கிடந்தோமா இல்லையா? எத்தனை முறை கோரிக்கை வச்சோம்? கவின் படுகொலை வந்து தொடர்ச்சியான வந்து படுகொலைகள் நடந்துச்சா இல்லையா? அப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றுவதற்கு திமுக ஆட்சிக்கு என்ன வந்து தடை இருந்தது? ஏன் திமுக அதை வந்து செய்யலை? இதை ஏன் ஷானவாஸ் கேள்வி கேட்கலன்னு நான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, ஷானவாஸ்கிட்ட என்னுடைய கேள்வி, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றுவதற்கு ஏன் திமுக அரசு தவறியது? அது தவறுன்று ஏன் ஷானவாஸுக்கு தெரியலை? அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் கவின் படுகொலைக்கு பிறகு இளவரசன் படுகொலைக்கு காரணமாக இருந்த ஒரு நீதிபதி KN பாஷா, அவர் இளவரசன் படுகொலைக்கு முதல் குற்றவாளின்னு நான் சொல்லுவேன். அந்த வழக்கை நடத்தினவன் நான். அவ்வளவு மோசமான ஒரு ஆணவ படுகொலைக்கு துணை போன ஒரு நீதிபதியை அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க ஆணவ படுகொலையை வந்து எதிர்த்து சட்டம் ஏற்றுவதற்கு. அது விளங்குமா? அது ஏன் கேட்குறேன். அவர் அப்பாயின்ட் பண்ணோன்னே நான் வந்து முடியாதுன்னு ஏன் அந்த மாதிரி ஒரு கமிட்டி போட வேண்டிய அவசியமே இல்லையே? நேரடியாக சட்டம் ஏற்றுறதுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். ஏன்னா வந்து இங்கே ஆணவ படுகொலை நடக்கிறது வந்து யாருக்கும் தெரியாதா? புள்ளி விவரங்கள் இல்லையா? அரசுக்கிட்ட புள்ளி விவரங்கள் இல்லையா? அரசுக்கிட்ட வந்து எந்த விதமான தரவுகளும் இல்லையா? என்னத்துக்கு ஒரு கண் துடைப்பு? அது அப்போ செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தில் திமுக இருந்துச்சு. அதனால தான் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றாமல் ஒரு கண் துடைப்பு கமிட்டியை போட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் ஒரு விஷயம் இப்போ தாவேக்காட்ட அமைச்சர் வன்னியரசு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாரு. இது தொடர்பாக எதுவும் வர்ற மாதிரியான ஒரு சமிஞ்சையே தெரியும் வரலன்னு சொன்னாக்கா இவர்களையும் நாங்கள் குற்றம் சாட்டுவோம். அது குறித்து நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம். வந்து 2 மாதம்ல உடனடியாக சட்டம் வரல, உடனே கொண்டு வரல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது டிராஃப்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 1 மாதம் தேவைப்படலாம். அப்படி இருக்கும் பொழுது 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுகவோடு 2 மாதம் ஆட்சியில் இருக்கிற தாவேக்காவை கம்பேர் பண்ண முடியாது. இன்னொரு செய்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி சொல்கிறேன். 2024 நினைக்கிறேன், எங்கள் தலைவர் ஆதி திராவிடர் மேம்பாட்டுக்கான ஒரு கூட்டத்தில் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் எங்கள் தலைவர் நேரடியாக கலந்துக்கிட்டு அது ஆதி திராவிடர் மேம்பாட்டுக்கான கூட்டமாக
அல்லது எஸ்சி/எஸ்டி விழிக்கன் கமிட்டியில் வந்து வருடம் கூட்டம் போடணும், முதலமைச்சர் தலைமையில் 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் போடணும். அந்த கூட்டமானு தெரில. ஆனால் அந்த கூட்டத்தில் எங்கள் தலைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறாரு? வந்து எஸ்சி/எஸ்டி அரசு ஊழியர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அது அந்த கூட்டத்திலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கிறாரு. நான் வந்து அடுத்த அசெம்பிளி தொடங்கின உடனே இந்த சட்டத்தை வந்து கொண்டு வருவோம், பதவி உயர்வில் இடஒதுக்கீடு எஸ்சி/எஸ்டி அரசு ஊழியர்களுக்கு, அரசு அலுவலர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு திரும்பி வந்து அவர் அதை கொடுக்கல, மறுத்துட்டார். எது தடுத்தது அவரை? அப்போ உங்களை அன்னைக்கு வந்து மற்ற சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் அது கொண்டு வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கைவிட்டுட்டீங்க. அப்போ ஏன் கைவிடுறீங்க? அப்போ உங்களுடைய பார்வை சமூக நீதி பார்வையா, வாக்கு பார்வையா, ஓட்டு வங்கி பார்வையா? இதை வந்து ஏன் ஷானவாஸ் இந்த பேட்டியில் சுட்டி காட்டல? இது வந்து திமுக எங்களுக்கு இழைத்த அநீதி இல்லையா? ஏன் அதை வந்து செய்யலை? கூட்டணியில் இருந்தப்போ நீங்களும் அதை பற்றி வெளியில பேசலையா? விசிக்கு அதை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணல கூட்டணியில் இருந்த பொழுது சுட்டி காட்ட தான் செஞ்சோம், பேச தான் செஞ்சோம். அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. நான் தான் எங்கள் தலைவர் சொன்னதை திருப்பியும் சொல்கிறேன். வலிகளோடும் வேதனைகளோடும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வேறு வழி இல்லை. அன்னைக்கு எங்களுக்கு என்ன வேறு வழி இல்லை? திமுக விட்டுட்டு வரக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது, வந்திருக்கணும். என்னைக்கு வேங்க வயலில் பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி என்று திமுக சொன்னதோ அன்னைக்கே எங்கள் தலைவர் முடிவெடுத்திருக்கணும். எங்கள் தலைவர் வந்து அந்த முடிவெடுக்காதது எங்களுக்கு விமர்சனம் உண்டு. அன்றைக்கே முடிவெடுத்து வந்திருந்தோம்னா நாங்கள் உண்மையிலே தேவைக்கா கூட்டத்தில் பிஃபோர் எலெக்ஷனே ப்ரீபோல் அலையன்ஸை வச்சுருந்துருப்போம். இன்றைக்கி 30 எம்எல்ஏ நாங்கள் வந்திருப்போம். எங்கள் தலைவர் டெப்டி சிஎம் ஆகிருப்பார். 4-5 அமைச்சர்கள் கட்சியில் உருவாயிருக்கும். இந்தியாவிலே மிகப்பெரிய தலித் தலைமையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்சியாக, இந்தியாவை திரும்பி பார்க்கிற ஒரு கட்சியாக, இந்தியாவுக்கே வழிநடத்துகிற ஒரு கட்சியாக இன்னைக்கு உருவாயிருக்கும். அது என்னன்னா பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் சொல்றீங்க. அமைச்சர் வன்னியரசுக்கு பங்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் சட்டமன்றத்தில் பாஜகவை எதிர்த்து பேசுகிறப்ப சபாநாயகர் பேச விடாமல் அமர்ந்த காட்சிகளையும் பார்த்தோம் தானே? இல்லை, பாஜகவை எதிர்த்து பேசும் பொழுது சபாநாயகர் வந்து அதை தடுத்தார். ஆனால் வந்து அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக நாங்கள் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திமுக கூட்டணி இருந்த பொழுதும் நாங்கள் கூட்டணி இருக்கிறோங்கிறதுக்காக எங்கள் உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்துடல. அரசனுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் இல்லை, அரசை எதிர்த்தே போராடாமல் இல்லை, அதையும் செஞ்சோம். இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி நாங்கள் பங்கு கொண்டாலும் தாவேக்கா தவறுகள் செய்கிறது என்று சொன்னால், மக்கள் நல திட்டங்களிலோ அல்லது வந்து ஒன்றிய அரசு அடிபடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால், எதிர்க்கிற முதல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கும். எதிர்க்கிற முதல் தலைவராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழராக தான் இருப்பார். அந்த எந்த மாற்றுக்கருத்து இல்லை. நீங்கள் வந்து குதிரை பேதம் நடக்குதுன்னு இன்றைக்கி குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதிமுகவிலேருந்து 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால சேர்ந்த உடனே எதிர்ப்பு தெரிவித்த முதல் இயக்கம், கூட்டணியில் இருந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவித்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் வச்சு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். இன்றைக்கும் அவர்கள் இன்றைக்கி திமுகவுக்கு பரப்புரை பயணத்துக்கு அனுமதி கொடுக்கல. அதுவையும் எதிர்த்து இன்றைக்கி அறிக்கை கொடுத்து அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறது விசிகா தான். அப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், எதுவுமே நம்ம வைகோ மாதிரியா நாங்கள் இருக்கிறோம்? நான் கேட்குறேன். அண்ணன் வைகோ அவர்கள் மரியாதை உண்டு. எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு, அது வேறு விஷயம். அவர் மீது என்றைக்கும் மரியாதை உண்டு. அவர் வந்து ஆட்சியில் இருக்கிற விஜயோ அல்லது தாவேக்கா அரசியோ குற்றச்சாட்டே சொல்லக்கூடாது, விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நிலைப்பாட்டில் இருக்கார். அப்படி இருந்தால் தான் சார் தப்பு. நாங்கள் அப்படி இல்லையே. நாங்கள் இன்றைக்கும் ஷானவாசுடைய கருத்துக்கள், பல கருத்துக்களை உடன்படுறோம். ஆனால் எந்த பார்வையில் நின்று யாரை சரி என்று சொல்லிவிட்டு யாரை தப்பு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க தான் கேட்குறேன். நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் சார். உங்களுக்கு பஞ்சமி நிலம் மீட்கப்பட்டதா? கலைஞர் பீரியட்லேருந்து கிட்டத்தட்ட 5 முறை கலைஞர் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறார். அப்பையிலேருந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வரையும் வலியுறுத்தணும். கலைஞர் வந்து ஒரு கண்துடைப்பு கமிட்டியை போட்டார். ஐஏஎஸ் கருப்பன் உள்ளிட்டவர்களோடு சேர்த்து ஒரு பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கான ஒரு ஆய்வு கமிட்டியை போட்டார். அதனால் உங்கள் ஆட்சியும் தொடர்ந்தது. நீங்கள் ஏதாவது எஃபெக்டிவாக நடவடிக்கை எடுத்தீங்க? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். நான் தான் வரிசையாக அடுக்கிறேனே. வேங்க வயல், ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம், பஞ்சமி நிலம், எஸ்சி/எஸ்டி அரசு ஊழியர்களுக்கு பதவி இடஒதுக்கீடு, என்ன அதே மாதிரி வந்து கோயில் நுழைவு உரிமை, இன்னும் அதே போல் வந்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது முடியவே முடியாது. இது எத்தனை இருக்குது. இப்போ இதையெல்லாம் ஏன் அவன் சுட்டி காட்ட ஷானவாஸ் தவறுறாரு? உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை தாவேக்கா கடுமையாக எதிர்க்கிறது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஐயோ முறையான்னு கதறாரு நயினார் நாகேந்திரன். வானதி சீனிவாசன் வந்து தாவேக்கா அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க.
அகில இந்திய தலைவர்களாக இருக்கிற நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் அல்லது வந்து பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்றைக்கி தாவேக ஆட்சியை எதிர்த்து பேசுகிறாங்க. நிர்மலா சீதாராமன் அமைச்சர்லாம் தாவேக அரசை பாராட்டுறாருல, சட்டமன்றத்தில் முதல்வர் செஞ்சதெல்லாம் சரிதான், அப்படி பேசுகிறதெல்லாம் சரிதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வானதி சீனிவாசன் இந்து சமய அறநிலைத்துறையில் இப்போ அது மீது விமர்சனமே இல்லாத மாதிரி தானே அவங்க பேசுகிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் அது வந்து கோவில் என்னன்னா அதாவது அவங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கிறத வந்து அவங்க ஆதரிக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் ஆட்சி எதிர்க்கிறார்கள். இந்த ஆட்சி வந்து இருக்காதுன்னு. ஆனால் தாவேக திமுக எதிர்க்கிற மாதிரி பாஜக எதிர்க்குதா? திமுகவில் பலரையும் கைது பண்ணுறாங்க, ஊழல் புகாரில் கைது பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் பாஜகவில் இதற்கு இப்போ நயினா நாகேந்திரன் மீதே அந்த 4 கோடி ரூபாய் வழக்கு இன்னும் அமலாக்கத்துறையில் விசாரணையில் தான் இருக்குது. ஆனால் அதில் எல்லாம் அவங்க எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நயினா நாகேந்திரன் வழக்கு திமுக ஆட்சியில் தொடங்கினது, இப்போ இல்லை. அப்போ அந்த ஆட்சியில் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த விசாரணை வந்து இல்லை, அவங்க தவறு அப்படின்னா இவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. அதுலேருந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. 2 மாதம் தானே அமலாக்கத்துறை டாஸ்க். 2 மாதத்துல திமுகவினர் மீது இவ்வளோ நடவடிக்கை எடுக்கக்கூடிய தாவேகா பாஜக மீது ஏன் எடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன பாஜக மீது எடுக்கல? எங்கே எடுக்க தவறுறாங்க? என்ன ஊழல் புகார்? இந்த இப்போ நயினா நாகேந்திரன் மீது ஊழல் புகார் இருக்கு, அதில் விஜய் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு. அதாவது என்னன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அதாவது திமுக மீது நடவடிக்கைன்னா அது இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்காக எடுக்கிறாங்க பேச்சு, அவருடைய பேச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய செயல்பாடு அது இன்னைக்கு நடக்குது. இல்லை, செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்கு கடந்த ஆட்சியில் நடந்ததெல்லாம் இப்போ அமலாக்கத்துறையில் இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்கல்ல. இல்லை, அதாவது என்னென்னா திமுக பேர்லேயும் அது விசாரணை இருந்துச்சு. ஏதாவது அண்ணா திமுக பேரில் வந்து அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது நிறைய 2000 பேருக்கு மேற்பட்டவர்கிட்ட வேலை வாய்ப்பு வாங்கி தர்றதா சொல்லி நிறைய கோடி கணக்கில் முறைகேடு பண்ணார், வசூல் பண்ணாருன்னு அவர் மேலே அந்த நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்ற கண்காணிப்போடு. இன்றைக்கி செந்தில் பாலாஜியினுடைய இந்த வழக்கு என்பது குதிரை பேர வழக்கு தான் இப்போ வந்து இவங்க எடுத்தாங்க கையில். அதுலேருந்து பழைய வழக்குகள் வந்து விசாரணை நடக்குது. நீங்கள் இளையராஜா ஊத்தங்கரை எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினதா அவருக்கு மேலே வந்து வழக்கு நடக்குது. அது இன்னைக்கு நடந்த விஷயங்கள், பழைய விஷயம். நீங்கள் சுட்டி காட்டுறதெல்லாம் பழைய விஷயம். அப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்தில் தாவேக நடவடிக்கை எடுக்கல. ஒரு அமைச்சர் ஐபிஎல் வீடியோ பார்க்குறப்ப பவுடர் பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வெளியானுச்சு. இன்னொரு இடத்துல ஒரு எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ மீதே பாலியல் முறைகேடு புகார்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விசிகாவினுடைய பொருளாளர் வந்து ஒரு புகார் சொல்கிறாரு, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நடந்த பணியிட மாறுதலுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு பொருளாளர் பாலாஜியே அந்த விமர்சனத்தை வைக்கிறார். அதாவது நான் தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு விசாரணை வந்து இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு அமைச்சர் பவுட்ரு மாதிரி பண்ணார்னு மாத்திரை பண்ணார்னு, இதுக்கு விசாரணை நடந்துச்சு. அது தெரியும் தானே உங்களுக்கு? ஆமாம், அப்படின்னு செய்தி வெளியான. ஆமாம்மா, எதுவுமே விசாரிக்காமலாம் இல்லை. தப்பு பண்ணவங்கள தாவேக அரசு காப்பாற்றுது அப்படின்னு சொல்ல முடியாது. விசாரணையில் இது வந்து தவறானது, அவங்க சொல்கிற மாதிரி இது போதைப் பொருள் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? அதே போல் நீங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ரைட்டு, அதில் உண்மை பொய் இருக்கான்ட்டு விசாரணையில் தான் தெரியும். அப்போ அந்த விசாரணையில் உண்மை தான் இருக்குது அப்படிங்கிறது ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு நம்ம வச்சோம்னா கைது பண்ணால் நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை. இல்லை, அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ மீது நடவடிக்கை இல்லை. இன்னொரு தரப்பில் வழக்கறிஞர் துறையில் ஊழல் நடக்குதுன்னு சொன்ன ஞான சௌந்தர்யா அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க வச்ச புகார் மீது நடவடிக்கை இல்லை. இந்த விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல. அதுதான் நானும் சொல்கிறேன்ல, நான் வந்து என்னென்னா தவறு இருந்தால் நடவடிக்கை எடுப்பதில் அதை வந்து காப்பாற்ற வேண்டிய அல்லது அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்ட வேண்டிய அவசியம் விசிகாவுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக வலியுறுத்துவோம். நான் எதை வலியுறுத்தாமல் இருந்திருக்கிறோம், எதை சொல்லாமல் இருந்திருக்கிறோம். கேட்குறேன், விசிகாவிலே புகார் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் வந்து அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை வந்து அந்த விசாரணைகளில் உண்மை வந்து வேறு மாதிரி இருக்குன்னா அப்படி வந்து அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாராவது தப்பு பண்ணால் அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறது இல்லை அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் மற்றவர்களுடைய பேச்சுக்கு அல்லது வந்து வேறு மாதிரியான பரிந்துரைகளுக்கு ஆளாகிடக்கூடாது, ஆளாகலை அப்படிங்கிறத அப்போ நம்புகிறோம். இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது நமக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா, அவர் நேரடியாக எதையும் விசாரிக்கிறது இல்லை, காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறத நம்புகிறாரு, அதே மாதிரி அவருடைய கட்சிக்காரவங்க சொல்கிறத நம்புகிறாரு. இப்போவும் சொல்கிறாங்கல்ல, முதலமைச்சர் வந்து நேரடியாக எல்லாத்தையும் பார்க்கலங்க, பார்த்துருந்தாருன்னா மு.க. ஸ்டாலின் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு ஒரு சிலர் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல. அந்த மாதிரி நிலைமையில் விஜய் அவர்கள் இருந்துடக்கூடாதுங்கிறத நம்முடைய கவலையும் கூட. இல்லை, அன்னைக்கு விசிக கடுமையாக விமர்சிச்சிச்சு
திமுகவினுடைய காவல்துறை சரியில்லை, ஆர்எஸ்எஸ் நபர்கள் இருக்காங்கலாம் தலைவர் திருமாவளவனே பேசியிருக்காரு. இன்னைக்கு அதை ஒட்டி தானே சில விஷயங்கள் தாவே காட்சியில் நடக்குது. விழுப்புரத்தில் அம்பேத்கர் சிலை விசிக தலைவர் திறந்து வைக்க போகிற சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. சேலம் மொதியத்தூரில் இன்னமும் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல, கால் மேலே கால் போட்டிருக்காரு. அது குறித்து நாங்கள் போராடுறீங்க. அமைச்சரவையில் இடம்பெற்று கொண்டு போராடுறோம்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறது? அமைச்சரே சொல்லியிருக்காருல, அமைச்சர் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அந்த உதயத்தூரில் இருக்கிற அம்பேத்கர் சிலை எனது தலைமையில் திறக்கப்படும்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஏற்பாட்டில் நிச்சயமாக திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதில் முதலமைச்சர் கலந்துக்கிறாரா இல்லையாங்கிறது செகண்டரி. ஆனால் அந்த அமைச்சரை சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் எதுலேயும் விட்டு கொடுக்கல. தாவேக்கா தவறு செய்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சானவாசு சொன்னத்திலையும் உண்மை இல்லாமல் இல்லை. அதான் எதில் உண்மை இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது. இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளுவது என்பதெல்லாம் ஏற்க முடியாது. அது தொடரும் பட்சத்தில் நாங்கள் விடமாட்டோம். இப்போ நான் சொல்கிறேன், இதுபோல மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு தாவேக்கா அரசு உடன்பட்டால், இங்கே சனாதன சக்திகள் கோலோச்சுவதற்கு தாவேக்கா அரசு உடன்பட்டால், இங்கே சாதிய சக்திகள் மேலோங்குவதற்கு தாவேக்கா அரசு உடன்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்காது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் கேட்பது, எங்கள் தோழர் மரியாதைக்குரிய சானவாஸ் அவர்கள் திமுக ஸ்டாண்டிலிருந்து நின்று பேசுவதாக தோன்றுகிறது. அதைத்தான் நாங்கள் கேள்விக்கு உட்படுத்துகிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அறத்தின் பக்கம் நிற்கிறேன். அறத்தின் பக்கம் நிற்கிறது விசிகவன் பக்கம் நிற்கிறது தான். எங்கள் தலைவர் சொல்லாததே நான் சொல்கிறேன். தலைவர் என்ன சொல்கிறார், கூட்டணியே இன்னும் ஏற்பாடாகலை. இங்கே தலைவர் போய் பார்த்துட்டுலாம் வந்தார். ஏன் இந்த கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகலை? நான் கேட்ட இந்த கேள்விகள் அறத்தின் பக்கமா இல்லையா? ஏன் இந்த கேள்வி எழலைங்கிறத நான், இது அறமா இல்லையா? ஏன் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றவில்லை? ஏன் வேங்கவேல் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளி ஆக்கினீர்கள்? ஏன் அரசு ஊழியர்களோடு பதவி இடஒதுக்கீடு மறுத்தீர்கள்? ஏன் பஞ்சமி நிலங்கள் மீட்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை? ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த முழக்கம் இன்னைக்கு முடியாது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று சொன்னீர்கள்? ஏன் பெரியாருடைய பார்வையில் இங்கே ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகளும் இன்னைக்கு பெரியார் பார்வையில் நீங்கள் ஏன் பார்க்க மறுக்கிறீங்க? அதை நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம்னு ஒன்று உருவாக்குனாருங்க. சமத்துவபுரம் அது என்னன்னா, எல்லா சமூகங்களும் ஒரு இடத்தில் குடியிருக்கணும்ட்டு. நான் என்ன கேள்வி கேட்குறேன், அதில் 2 வீடு தலித்துகளுக்கு, 2 வீடு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு, 2 வீடு பிராமண சமூகத்துக்கு என்று கலவையாக ஒரு பகுதியை உருவாக்குவது சமத்துவபுரம். ஆனால் உங்களுடைய 100 ஆண்டு கால ஆட்சியில் நீதி கட்சி ஆட்சியிலிருந்து எடுத்துக்கிட்டு 100 வருட ஆட்சியில், இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுக 60 ஆண்டு கால ஆட்சியில், திமுகவுடைய 5 முறை ஆட்சி, ஸ்டாலின் அவர்களை சேர்த்த 6 முறை ஆட்சியில் தமிழ்நாடே சமத்துவபுரமாக மாறி இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் அது நடக்கலை? அப்போ வாக்கு வங்கிக்காக இங்கே சாதி மோதல்களை தடுக்க தவறியது திராவிட இயக்க ஆட்சிகள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இது குறித்து தோழர் சானவாசனுடைய பார்வை என்ன? ஏன் இதை அவர் பார்க்கல? ஏன் அந்த பார்வை அவருக்கு இல்லை என்பது என்னுடைய கேள்வி. நீங்கள் கேள்வி கேளுங்கள், உங்களுக்கு அது உரிமை இருக்கிறது. உங்கள் கேள்விகளில் நானும் உடன்படுகிறேன், உங்கள் கேள்விகளில் விசிக உடன்படுகிறது. ஆனால் உங்கள் கேள்வி எதை சரி என்று சொல்லுகிறது, யாரை காப்பாற்றுகிறது என்பதுதான் கேள்வி. இல்லை, இப்போ அவர் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய மாறுபட்ட விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாரு. உடனே அவர் திமுக சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்கிறது சரியா? விசிகவினர் தொடர்ந்து அவர் மீது சமூக வலைதளங்கள் நான் தான் சார் கேட்குறேண்ணே, அதெல்லாம் கேட்குறேண்ணே, நான் தான் இத்தனை கேள்விகள் கேட்குறேன்ல. இது குறித்து ஏன் உங்களுடைய பார்வை, நீங்கள் கடந்து வந்த வழி, அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கேள்வி வைக்கிறீங்க. அவருடைய பார்வை, அவருடைய பயணத்தின் வழியாக தானே அந்த கேள்வி வைக்க முடியும். நீங்கள் நினைக்கிறது அவர் எப்படி கேட்பாரு? ஏன் கேட்கக்கூடாது? நீங்கள் விசிகாவுடைய நிலைப்பாடு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லையா? விசிகாவுடைய நிலைப்பாடு ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றுவது இல்லையா? அதை வரவேற்கிறார், ஆட்சியில் பங்கு ஓகே. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்த கேள்வி. ஏன் அந்த கேள்வி கேட்கலன்ற? அந்த கேள்வியே வரலையே. ஏன் இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக அல்லதுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திமுகவில் எந்த சம்பவமும் நடக்கலையா? நான் கேட்குறேன். எத்தனை உதாரணங்கள் நான் சொல்லட்டுமா? மைக்கேல் பெட்டியெல்லாம் என்ன ஆச்சு? எத்தனை உதாரணங்கள்? ஒரு சில விஷயங்கள் நான் மறுக்கலை. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் திமுக ஆட்சி சரியாக தான் நடந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் கேள்வி கேட்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குல்ல. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேள்விகள் திமுகவை நோக்கி இருக்கிறது அல்லவா? இந்த கேள்விகளை இல்லை திமுக எல்லாத்திலும் சரி என்பது அவருடைய தொனி.
என்னுடைய ரூலிங்கில் இருக்கிறவங்க நோக்கி தானே கேள்வி எழுப்புவாங்க. திமுக இப்போ ரூலிங்கில் இல்லை இல்லையா? அப்போ திமுக எப்படி நோக்கி கேள்வி எழுப்ப முடியும் அவர்? ஏன் அதாவது அதுதான் சார் சொல்கிறேன், திமுகவை நோக்கி நீங்கள் வந்து கேள்வி எழுப்பலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்தப்ப திமுகவை எதிர்த்திருக்கேன். சட்டமன்றத்தில் தொழிலாளர் உரிமை சட்டம் தொடர்பான புகார் வந்த பொழுது நாங்கள் வந்து 4 பேருமே வெளிநடப்பு பண்ணோம். அதாவது என்னன்னா ஒரு சில கேள்விகள் நாகப்பட்டினத்தில் நான் இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கேன் திமுக எதிராக. அதாவது நான் என்ன கேட்குறேன், ஒரு சில கேள்விகளை எழுப்புவது, ஒரு சில வந்து தவிர்க்க முடியாத கட்சியின் நிலைப்பாட்டில் வந்து நீங்கள் பேசுவது என்பது மட்டுமே போதாது. என்னுடைய கேள்வி, உங்களுடைய பேட்டியில் முழுக்க முழுக்க திமுக சரி, தாவேக்கா தப்பு என்பது தான் இருக்குது. அதான் தொனி ஒலிக்குது. இந்த தொனியை எப்படி கேள்விக்கு உள்ளாக்காமல் இருக்க முடியும்? இந்த தொனி எப்படி சரின்னு நான் கேட்குறேன். நான் நீ திமுகவையும் நீங்கள் வந்து தாவேக்கா அரசு இதெல்லாம் தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லதோடு நீங்கள் விட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு இடமில்லை. திமுக எல்லாத்தையும் சரியாக செய்தது என்று சொல்வதிலிருந்து என்னுடைய கேள்வி பிறக்குது. ஏன் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழலன்னு தான் நான் கேட்குறேன். இன்னொன்று இறுதியாக ஒரு கேள்வி, விசிக உள்ள நடக்கிற பிரச்சனை தான் வெளியில் வெளிப்படுது. விசிக உள்ள வன்னியரசுக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சரவை பதவிங்கிறது விசிகவினர் பலருக்கும் வந்து அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அதில் ஷானவாசும் அதிருப்தியில் தான் அவருக்கு எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயம். இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஷானவாசே வந்து அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் விசிகா என்று கருத்து சொன்னவர் தான். உயர்நிலை கூட்டத்தில் உயர்நிலை குழுவில் நானும் ஒரு உறுப்பினர், அவரும் ஒரு உறுப்பினர். அப்போ அன்னைக்கு உயர்நிலை கூட்டத்தில் நடக்கும்போது அவர் துணை பொதுச் செயலாளர் தான், நானும் துணை பொதுச் செயலாளர் தான். அந்த கூட்டத்தில் அவர் கருத்துமே ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்பது தான். அதுதான் வந்து கட்சியின் கருத்து, கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கருத்து வரையும் அதுதான். ஆகவே வந்து அதனால் ஒரு காழ்ப்பு என்பதெல்லாம் ஏற்க முடியாதது. வன்னியரசு அவருடைய பதவியேற்பிலேயே ஷானவாஸ் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வந்தார். ஒரு 5 நிமிடம் தாமதமாக வந்ததுனால ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவரால் உள்ளே வர முடியல அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர அந்த காழ்ப்புலெல்லாம் எங்கள் கட்சிக்குள்ளே கிடையாது. இது போன்ற வந்து கருத்து மோதல்கள் வந்து நடக்கிறது உண்மை, அதில் மாற்று கருத்து. என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? ஏன்னா கட்சிக்கு எதிராக பேசுகிறாரா, கட்சி ஸ்டாண்டில் தான் நின்று பேசுகிறாரா? இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா அது கட்சி ஸ்டாண்டு தானே, அப்படி தானே புரிஞ்சுக்கப்படும். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா பாஜக உதவியோடு தான் தாவேக்கா ஆட்சி நடத்துது, பாஜகவுடைய ஆட்சி இருக்கிறது, பாஜக தாவேக்கா மூலமாக ஆட்சி நடத்துகிறது என்பதெல்லாம் கட்சியினுடைய நிலை கிடையாது. அது வந்து இவருடைய பார்வை. இந்த பார்வை என்பது கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த பார்வை நிச்சயமாக வந்து அவருக்கு சுட்டி காட்டப்படும். உயர்நிலை கூட்டத்தில் எங்கள் தலைவரும் அவருக்கு சுட்டி காட்டுவாங்க. அது தொடர்ச்சியாக வந்து, ஏன்னா அப்படி பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வாழ்த்துக்களோடு ஆட்சியோடு இன்றைக்கி தாவேக்கா நடந்துச்சுன்னு சொன்னால் இருங்க அதுதான் தாவேக்கா ஆட்சி நடந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி அதில் பங்கேற்க முடியும்? இது வந்து நிரூபணமானால் நாளைக்கே நாங்கள் வெளியேறுவோம். அதெல்லாம் தெரியாமல் எங்கள் தலைவர் வந்து பங்கேற்கலை, அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எங்களை விடுங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து அதை ஏற்றுக்குவாங்களா? சிபிஐ சிபிஎம் ஏற்றுக்குவாங்களா? இல்லை வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் வந்து தொடருவாங்களா? இல்லை ஐயுஎம்எல் தொடருவாங்களா? அப்போ யாருமே தொடர முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க எல்லாரையும் விட விசிகா தான் சனாதனத்துக்கு எதிர்ப்பான இயக்கம் அப்படின்னு கடந்த காலத்தில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு கட்சி. மக்கள் மத்தியில் அது வெகுஜனமாக போய் சேர்ந்து நீங்கள் தான் சனாதனத்துக்கு எதிரான போராட்டங்களை கூர்மைப்படுத்துனீங்க. மற்றவங்க பாஜக எதிராக போராடி இருக்கலாம். இன்றைக்கி தாவேக்காருடைய அமைச்சர் ஒருத்தர் பிளம்பர் ஆகுங்க, நீட்டு படிக்கலன்னா என்ன, பிளம்பர் ஆகுங்க, கார்பெண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சனாதனத்தினுடைய கருத்தாக தானே பார்க்கப்படும். திமுக அமைச்சர்களை, திமுக தலைவர்களை வந்து என்ன பேசுனாங்க தெரியுங்களா? உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி பதவி நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு தலைவர் என்ன சொன்னார், கடுமையான கண்டனங்கள் எழுந்துச்சு. இதுக்கு கண்டனம் சொல்கிறேன் அப்படி சொன்னாங்க. இன்னொரு தலைவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தர் என்ன கேட்டார்னா, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை, என்ன நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருந்தோம். காரணம், எங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் சனாதன சக்திகள் நுழைந்து விடக்கூடாது என்பது தான். அதே போல் தாவேக்காவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதே நோக்கம்தான், வேறு நிலைப்பாடு இல்லை. என்ன நோக்கம்? ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் ஆட்சியில் வரலன்னு சொன்னாக்கா இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி கவர்னர் மூலமாக கொண்டு வரப்படும், அது பாஜக ஆட்சியாக இருக்கும். பாஜக கவர்னர் ஆட்சி பண்ணுறாருன்னு தானே சொல்கிறாரு. என்கிட்ட நேரடியாக வாங்க குறை இருந்தா அப்படின்னு கவர்னர் சொல்கிறாரு. முதல்வர் எதுக்குமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி விட்டுட்டாங்களாங்கிறது தான் கேள்வி. அதாவது கண்டிக்கிறீங்க. விசிக தலைவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக எதற்கு நாங்கள் இருக்கோம், எல்லாத்துக்கும் ஏன் முதல்வர் பேசணுங்கிற மாதிரி அவர் செய்தியாளர் சந்திப்பில். அதுதான் சார், ஒரு சில விஷயங்களில் திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது அமைதியாக இருக்கும்போது நாங்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்தோம்.
அவங்க சாப்பிட்டு கார்னரில் இருக்கும்போது கூட நாங்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்தோம். நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது, இறங்கி போயிடக்கூடாது என்று எங்கள் தலைவர் தன்னுடைய மணிவிழாவிலே வந்து சுட்டி காட்டினார். முதலமைச்சர் அன்றைக்கி முதலமைச்சர் சீஃப் கெஸ்டாக வந்தார், சுட்டி காட்டினார். அதனால் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த காரணத்திற்காக நாங்கள் திமுகவை ஆதரித்தோமோ அதே காரணத்திற்காகத்தான் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். அதுவும் சனாதன சக்திகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான், இதுவும் சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தாவேகா பாஜக சனாதன சக்திகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதில் ஷானவாஸுக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகம் அவசியமற்ற சந்தேகம், தவறான சந்தேகம் என்று நாங்கள் இன்றைக்கு வந்து சொல்லுகிறோம். ஒருவேளை அப்படி அப்படி இருந்துச்சுன்னா ஷானவாஸுக்கு தெரியுது, எங்கள் தலைவருக்கு தெரியாமல் இல்லை. அது ஒரு நொடி கூட அந்த ஆட்சியில் இருக்க மாட்டார். அவை ஷானவாஸினுடைய குற்றச்சாட்டு என்பது எந்த பார்வையிலிருந்து எந்த நிலைப்பாட்டிலிருந்து என்பதுதான் கேள்வி. அது திமுக பார்வையிலிருந்து திமுக நிலைப்பாட்டிலிருந்து என்பதாக எங்களுடைய கட்சியினுடைய தோழர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் கட்சி தெளிவாக இருக்கிறது. ஆகவே இது தொடரும் பட்சத்தில் என்ன என்பதை எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் உயர்நிலை குழுவும் முடிவெடுக்கும். ரொம்ப நன்றிண்ணா, நேரத்துக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.